ஜெமி இப்படி பண்ணிட்ட? இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டியே ஜெமி. ச்சே! இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டியே! உனக்கு பண்ணும்போதெல்லாம் உனக்கு தெரியலையா? என்ன இப்படி பண்ணிட்டோம் நம்ம? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படி நான் போய் இந்த பாவத்துல விழுந்தேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப இதா இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ! நான் தப்பு பண்ணிட்டேனே! இப்ப என்ன பண்ணேன்? இப்ப என்ன பண்ணேன்னு தெரியல. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே! ஆண்டவர் தான் என்ன மன்னிக்கணும். ஆண்டவர் தான் என்ன மன்னிக்கணும். ஏசப்பாட்ட போய் நான் மன்னிப்பு கேட்க போறேன். எனக்கு இது ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. தப்பு பண்ணிட்டேன் தெரியுது. ஆனாலும் இதை எப்படி ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா? என்ன பண்ண? ஆண்டவர் மன்னிப்பார்ல. நம்ம உண்மையாலுமே பாவத்தை அறிக்கையிட்ட ஆண்டவர் மன்னிப்பேன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போ கண்டிப்பாக ஆண்டவர் என் பாவத்தை நான் மன்னிப்பார். நான் இப்போ போய் ஆண்டவர் சமூகத்தில் ஆளாக போய் உட்காந்து இப்போ ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு தான் நான் கேட்க போகிறேன். ஆண்டவரே, நான் உண்மையாலுமே நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணேன்? சரி, மன்னிப்பு நம்ம கேட்டுருவோம். அதுக்கடுத்து நம்ம எதுனாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஏசப்பா, ஆண்டவரே, இந்த இடத்துல நான் ஒரு குற்றவாளி அவங்களுடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கேன் ராஜா. இந்த பாவத்தை நான் எப்படி பண்ணேன்னு தெரியல ஏசப்பா. ஆனால் இந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன் தகப்பனே. ஆனால் என்ன மன்னிப்பீங்களா ஏசப்பா? ஆண்டவரே, என்னால் முடியல தகப்பனே, என்னால் முடியல. இந்த பாவத்தில் தெரியாம பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஏசப்பா. நான் உண்மையாலுமே தெரியாம பண்ணிட்டேன் ராஜா. என்னை மன்னிக்க முடியாத ஜெபிக்கிறேன் ஏசப்பா. என்னை மன்னிங்க ஆண்டவரே. இனிமே இந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன் ஏசப்பா. ஒரு சமூகத்தில் நான் சொல்றேன் ஆண்டவரே, இனிமே இந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. என்னை மன்னிங்க ராஜா, மன்னிங்க தகப்பனே. மன்னிங்க, இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. என்னை மன்னிங்க தகப்பனே, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே. பாடா, இப்போதான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே என் கண்ணீரை தொடச்ச மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது. உண்மையாலுமே ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிட்டாருங்கிற ஒரு சந்தோஷம் என் இருதயத்தில் இருக்குது. நிச்சயமாக என்னுடைய தேவன் என்னை கைவிடலை. ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ டேடி, தேங்க்யூ தேங்க்யூ. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சே, ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆண்டவர் சமூகத்தில் அந்த பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சு ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு ஒரு வாரம் ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளோ ஒரு ஆனந்தம். மட்கால்களை தந்தீரையா, மதுகளை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயரங்காய் நெத்தமும் நன்றி சொல்வேன். உண்மையாவே மான் போல அப்படியே துள்ளி அப்படி ஒரு சந்தோஷத்துல இருக்கேன். ஏன் தெரியுமா? ஒரு ஒரு பாவ மன்னிப்புக்கு ஆண்டாட்ட ஒரு 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 பாவ மன்னிப்பை நம்ம அந்த இதை பெற்றுட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கு. அந்த ரட்சிப்பு அப்படியே புதுசா அப்படியே ரசிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. உண்மையாலே ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ டேடி, தேங்க்யூ டேடி, தேங்க்யூ டேடி. ஒரு வாரமா உண்மையாவே ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ ஜீசஸ். சந்தோஷம் சந்தோஷமே நெல் பங்குதே, என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? இவ்வளவு சந்தோஷமா இருக்க விடக்கூடாது. போன வாரம் அவ்வளவு பாவம் செஞ்சா இப்ப சந்தோஷமா இருக்கா? ஒருவேளை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாலோ கண்டிப்பா நம்ம சும்மா சந்தோஷமா இருக்க விடக்கூடாது. நம்ம வேலையை காமிச்சிட வேண்டியதான். நீ ஒரு பாவிதான், நீ ஒரு பாவி. நீ போன வாரம் அந்த பாவம் செஞ்சுட்டு இவ்வளவு சந்தோஷமா இருக்க. நீ ஒரு பாவிதான். ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்ட்டு நீ சந்தோஷமா இருக்கியா? அதெல்லாம் ஒரு பிரம்ம. அதெல்லாம் பாவத்தை மன்னிக்கல. உன் சொந்தக்காரங்க, உங்க கூட பிறந்தவங்களே உன் பாவத்தை மன்னிக்கல. உங்க அம்மா அப்பாவே உன் பாவத்தை மன்னிக்கல. ஆண்டவர் மட்டும் எப்படி மன்னிப்பாரு? நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி. நம்ம காதுல பிசாசு ஏதோ நீ ஒரு பாவி பாவின்னு சொல்ற மாதிரியே இருக்கு. இன்னொரு சத்தம் கேக்குது. ஆண்டவரை துதிக்கும் போது வீட்டுக்காரங்களும் பாவி மன்னிக்கல. பிசாசே, நான் ஆண்டவர் சமூகத்துல பாவ மன்னிப்பு கேட்டுட்டேன். உனக்கு தெரியுமா? போன வாரம் ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவர் என்னை பிரத்யேகமா ஆண்டவர் என் கண்ணீரை தொடச்சிருக்காரு. உனக்கு தெரியுமா? ஆண்டவர் என்னை மன்னிச்சுட்டார். நீ என்னதான் நீ பாவி பாவின்னு சொன்னாலும் ஆஹா, ஏசப்பா என்னை மன்னிச்சுட்டாரு. எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி. பிசாசு நம்மளை பாவி பாவி. ஒருவேளை நம்ம உண்மையாம ஆண்டவர் நம்மளை பார்த்து மன்னிக்காம போயிட்டாரா? ஏசப்பா பாவத்தை மன்னிக்காம போயிட்டாரோ? அப்படின்னு சொல்ற மாதிரி பாவத்தை மன்னிக்காம போயிட்டாரா? என் தப்பா அப்ப மன்னிக்கப்படலையா? உண்மையாலுமே பாவத்துலதான் இருக்கேன் நான். இந்த பிசாசை என்னால மேற்கொள்ள முடியலையே. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க என்ன மன்னிச்சீங்களா மன்னிக்கலையா எனக்கு தெரியல ஏசப்பா. நீ கண்டிப்பா எனக்கு இது ரொம்ப குழப்பமா இருக்கு. இது நமக்கு செட் ஆகாது. எனக்கு இந்த குற்ற உணர்ச்சி திருப்பியும் எனக்கு இருக்கு. நான் உண்மையாலுமே என் பாவம் மன்னிக்கப்படல போல. என்ன பண்ண?
நீ கண்டிப்பாக பாஸ்டர்கிட்ட இப்போ போய் கேட்கணும். என்னால் முடியாதுப்பா, இதுக்கு மேலே இந்த குற்ற உணர்ச்சி என்னால் இது பண்ண முடியாது. யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் பாஸ்டர்கிட்ட போய் இது என்னன்னு கேட்க போகிறேன். நான் உண்மையாலுமே ஆண்டவர் மன்னிச்சிட்டான்னா சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இந்த பிசாசு இன்னைக்கு என் காதுலயே வந்து நீ ஒரு பாவி, நீ பிரதான பாவின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. இது என்னன்ற பாஸ்டர்கிட்ட தான் போய்க்கணும். ஏன் பிசாசு என்னால் ஜெயிக்க முடியல, நான் இல்லைன்னு சொல்கிறேன், அவன் திருப்பி என்கிட்ட சொல்கிறான். இது என்னன்னு நான் இன்னைக்கு பாஸ்டர்கிட்ட உடனடியாக நான் போய் கேட்கணும். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சிஸ்டர். ரொம்ப அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்களே. ஆமா பாஸ்டர், நான் இன்னைக்குள்ள உங்களை பார்த்துடணுங்கிற ஒரு இதில் தான், அதனால தான் நான் வந்து உடனே உங்ககிட்ட கேட்டுட்டு உங்கள்கிட்ட உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். என்னன்னா பாஸ்டர், நான் என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு வாரத்துக்கு முன்பாக என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனால் அது ஒரு வாரத்துக்கு முன்பாக தான் வந்து எனக்கு வந்து அது தப்பு பண்ணிட்டோங்கிற எனக்கு உணர்வு வந்துச்சு. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவர் மன்னிச்சிட்டாருங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் ப்ரேயர் பண்ணும்போதே ஆண்டவரே வந்து என்கிட்ட வந்து மன்னிச்ச மாதிரி, என்னுடைய கண்ணீரை தொடச்ச மாதிரிலாம் எனக்கு வந்து ஆண்டவர் வந்து ஃபீலிங், அந்த ஒரு உணர்வு இருந்துச்சு. உடனே வந்து எனக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம், எனக்கு அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாமல் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே ஆண்டவர் சமூகத்தில் துதிச்சு பாட பயங்கரமாக ஆண்டவர் சமூகத்தில் இருந்தேன் பாஸ்டர். இன்னைக்கு காலையில் இதே மாதிரி ஆண்டவர் நம்ம துதிச்சு பாடுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் துதிச்சு பாடிட்டு இருக்கேன். சந்தோஷம் பொங்குதே அந்த சாங்கை தான் நான் பாடிட்டே இருந்தேன் பாஸ்டர். அப்போ பிசாசு வந்து என் காதில் வந்து நீ ஒரு பாவி, உன் வீட்டில் உள்ளவங்களே உன்னை மன்னிக்கல, அப்புறம் எப்படி ஏசு மன்னிச்சிருப்பா, நீ எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்க, நீ ஒரு பாவி தானே அப்படின்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. நான் அந்த பிசாசத்தை திருப்பி பேசுறேன். அப்பாலே இப்போ சாத்தானே என்கிட்டலாம் இப்படி நான்லாம் பாவி கிடையாது, ஏசப்பா என்னை மன்னிச்சிட்டான்னு சொல்றேன். ஆனாலும் அந்த பிசாசை வந்து என்னை நான் மேற்கொள்ளலை. அந்த குற்ற உணர்ச்சி வந்து எனக்கு திருப்பி வந்துச்சு பாஸ்டர். உண்மையாலுமே என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? ஏன் அந்த பிசாசை வந்து என்னால் மேற்கொள்ள முடியல பாஸ்டர்? சிஸ்டர் வந்து ஆண்டவர் வந்து நம்ம பாவத்தை மன்னிச்சிட்டாரு. நீங்கள் வந்து எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். அவர் வந்து நம்மளுக்காக சிலுவையில் ரத்தம் செஞ்சு நம்மளுக்கு பாவத்தை மன்னிச்சிட்டாரு. பைபிள் ஒரு வசனம் உண்டு, மீகா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் நான் வாசிக்கேன். தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவர் மட்டும்தான் நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற தேவன். அவர் நம்மளுக்கு ஒரு டைம் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னா, அது மறுபடியும் அந்த ஃபீலிங்ஸ் அது எந்த பாவமா இருந்தாலும் சரி, சின்ன பாவமா இருக்கட்டும், பெரிய பாவமா இருக்கட்டும், அவர் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் மறுபடியும் அவர் தர மாட்டாரு. அவர் மறுபடியும் நம்ம பாவத்தை ஞாபகப்படுத்துகிற தேவன் அல்ல. அதே போல 19ஆம் வசனம் சொல்லுது, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விட்டார். அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய பாவத்தை அவர் சமுத்திரத்தின் ஆழத்துல, கடலுடைய ஆழத்துல போட்டுட்டாரு. அதனால மறுபடியும் அவர் வந்து நீ பாவிதான் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி ஆண்டவர் கொண்டே வரமாட்டாரு. அதனால நீங்க வந்து எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்க பாவத்தை மன்னிச்சிட்டாரு. இன்னொரு வசனமும் உண்டு, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பாக அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான். இங்க ஆண்டவர் யாரை சொல்றாருன்னா பிசாசை சொல்றாரு. பிசாசு வந்து எப்படின்னா இரவும் பகலும் நம்மளை வந்து குற்ற உணர்ச்சி பண்ணிட்டு தான் இருப்பான். ஆண்டவரே நம்ம பாவத்தை மன்னிச்சிட்டாலுமே நம்மளுடைய இருதயத்துல வந்து இந்த குற்ற உணர்ச்சி எப்பவுமே பிசாசு இரவும் பகலும் நமக்கு உள்ளத்துல கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். அதுதான் அவர் சொல்றாரு, சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் போட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிற. மறுபடியும் உங்க மேல நம்ம பிசாசு குற்றம் சாட்டுறானா, நீங்க வந்து கலங்காதீங்க. அவனை எப்பவுமே வசனத்தை வச்சு மேற்கொள்ளுங்க. ஆண்டவர் அந்த பிசாசை வந்து கீழே தள்ளி விட்டுருவாரு. அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆண்டவர் உங்க பாவத்தை பரிபூரணம் உங்க பாவத்தை மன்னிச்சிட்டாரு. நான் அந்த இடத்துல என்ன தப்பு பண்ணிட்டேன்னா வசனத்தை வச்சு மேற்கொள்ளல, சும்மா அப்பாலே போ சாதானே. பிசாசை நம்ம எப்பவுமே வந்து வசனத்தை வச்சுதான் மேற்கொள்ளணும். கண்டிப்பா பாஸ்டர். அதனால நீங்க வந்து பிசாசு சும்மா வாயின் வார்த்தையெல்லாம் போராடுங்க, வசனத்தை வச்சு மேற்கொள்ளுங்க. ஆண்டவர் நிச்சயமா பிசாசோட ஜெயிக்க உங்களுக்கு பலன் தருவாங்க. கண்டிப்பா பாஸ்டர். நான் இனிமே வந்து நான் ப்ரேயர் பண்ணும்போது பிசாசு என் காதுல இந்த மாதிரி சொன்னானா நிச்சயமா வந்து இந்த மீகா 7:18 இந்த வெளிப்படுத்தல இருக்க வசனத்தை வச்சு நான் கண்டிப்பா நான் ப்ரேயர் பண்றேன் பாஸ்டர். ஓகே சிஸ்டர். இந்த சத்தியத்தை வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. இதே போல நிறைய பேர் இருப்பாங்க, என்னோட பாவம் மன்னிக்கப்படலையா அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு சாட்சி பிசாசு நம்மளை வந்து வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருப்பாங்க.
நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நம்ம இந்த சத்தியத்தை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்க்குற உங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் வந்து கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நீங்கள் வந்து தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். இப்போ தான் எங்கள் சேனல் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் புதுசாக, ஜெமிமா விக்டர் சேனலை. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக வாரத்துக்கு வந்து நாங்கள் வீடியோஸ் நாங்கள் போடுறோம். வாரத்துக்கு ஒரு வீடியோவோ அல்லது ஆண்டக்கு சித்தமாக இருந்தால் 2 அல்லது 3 வீடியோ இனி வரும் நாட்களில் நாங்கள் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நாங்கள் நிச்சயமாக நாங்கள் வீடியோ போடுறோம். இந்த வீடியோ நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேரை வந்து பிசாசு வந்து குற்ற உணர்ச்சியில் வந்து ரொம்ப மூழ்க வச்சிருக்கான். நிச்சயமாக ஆர்டர் இருந்து அவங்களுக்கும் இந்த சேனல் இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு வந்து விடுதலை தருவாங்க அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறேன். யாரா என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்க மட்டும் நீங்கள் வந்து தவறவும் விட்டுறாதீங்க. அதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவர் சமூகத்திலே மன்னிப்பு கேளுங்க. நிச்சயமாக ஆர்டர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் எங்களுடைய மித்த சேனல்ஸையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக எல்லா சேனல்ஸ்லேயுமே ஆவிக்குரிய செய்திகள் தான் நாங்கள் வந்து போடுறோம். ஜாஸ்திமி சேனலாக இருக்கலாம், இயேசு சொல்லுகிற ஊழியத்தின் கீழே செயல்படுகிற எல்லா சேனல்ஸ்லையுமே நாங்கள் வந்து சத்தியத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.